ஹாய் நான் Adeeb. POCO இப்போ லேட்டஸ்ட்டாக POCO M5ங்கிற ஒரு ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோனை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த POCO M5ங்கிற ஃபோனை பற்றி சொல்லியே ஆகணும். POCO இதுக்கு முன்னாடி POCO M3 லான்ச் பண்ணாங்க, POCO M4 லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த POCO M5ங்கிற ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் நினைக்கிறது POCO M4ஓட ஒரு சக்ஸஸராக தான் POCO M5 கொண்டு வந்திருக்காங்களா நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை. POCO M3 இருக்கு இல்லையா, அந்த ஃபோனோட ஒரு சக்ஸஸராக தான் இந்த POCO M5ங்கிற ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. POCO M3ஓட அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனலில் 1-2 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கோம். அப்போ நீங்கள் அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம POCO M5ஓட டிசைனை பற்றி பார்க்கலாம். போக்கோட எல்லா ஃபோன்ஸ்லையும் வர மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்ன் தான் POCO இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் வருது. அப்புறமா லெதர் டெக்ஸ்டர் டிசைனில் வர ஒரு பிளாஸ்டிக் போர்டு தான் ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 கலர் வேரியண்ட்டில் வருது, எல்லோ, ப்ளூ, பிளாக். இந்த ஃபோனோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா 201 கிராம் தான் வருது. 8.9 mm தான் இந்த ஃபோனோட திக்னஸ் வருது. 201 கிராம் இந்த ஃபோனோட வெயிட் இருக்கிறதுனால இந்த ஃபோன் லைட்டாக ஹெவியாக தான் ஃபீல் ஆகும். அடுத்து இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஒரு பார்த்தீங்கன்னா ஃபோனோட ரைட் சைடில் தான் வால்யூம் பட்டன், பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன்ல தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வருது. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ஸ்லோட் வருது. இந்த ஃபோனில் ட்ரிபிள் கார்டு ஸ்லோட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரே டைமில் நம்மளால 2 சிம் கார்டும் ஒரு மெமரி கார்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் வருது, ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட்டு, ஸ்பீக்கர் இதெல்லாம் தான் ஃபோனுக்கு கீழே வருது. 6.58 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நோச் டிஸ்பிளே தான். இப்போ இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் எல்லா பிராண்ட்ஸுமே பஞ்சோல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஆனால் POCO இன்னுமே இந்த நோச் டிஸ்பிளே தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நோச் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா காலங்காலமாகவே நம்ம பார்த்து பழகிட்டோம். ஒரு பஞ்சோல் டிஸ்பிளே இந்த ஃபோனில் கொடுத்துருந்தா இந்த ஃபோன் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும். இந்த 6.58 இன்ச்சுக்கான இந்த நோச் எல்சிடி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா POCO ரெட்மி இந்த பிராண்டிங்கில் நிறைய ஃபோன்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. எனக்கு கேட்டிங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் கிளியர் பண்ணணும் இல்லையா, அதனால தான் மறுபடியும் புது ஃபோன்ஸில் இந்த பழைய டிஸ்பிளே கொடுத்துட்ருக்காங்க. சொல்லி பிரயோஜனம் இல்லை, பழைய டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸுக்கான ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அப்புறமா 240 ஹெர்ட்ஸுக்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. வார்னிங் ஒர்லஸோட 3 ப்ரொடெக்ஷன் இந்த ஒரு டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. 1500 nits தான் இந்த ஃபோனில் இருக்கிற பீக் பிரைட்னஸ். இந்த ஃபோனை அவுட்டோரில் யூஸ் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 1000 nitsக்கு மேலே பிரைட்னஸ் இருக்கிற டிஸ்பிளே இந்த ஃபோனில் கொடுத்துருந்தா நமக்கு அவுட்டோர்லையும் இன்டோர்லையும் ஒரே மாதிரி நல்ல பிரைட்னஸில் யூஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். மீடியாடெக்கோட ஹீலியோ G99 ப்ராசஸர் தான் இந்த ஃபோனில் வருது. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ப்ராசஸர் தான். 6 nm டெக்னாலஜியில் இந்த ப்ராசஸரை பில்ட் பண்ணியிருக்காங்க. Mali G57 தான் இந்த ஃபோனில் வர GPU. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ராசஸர் தான். அதில் குத்தம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த ஃபோனில் என்னடா பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராசஸர் தான் சொல்லி ஆகணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனு ஆவரேஜான ஃபோனு தான். LPDDR4X RAM டைப் தான் இந்த ஃபோனில் வருது. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 தான் வருது. MIUI 13 தான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். ஒரு 5000 mAhக்கான ஒரு பேட்டரி தான் இதில் வருது. அப்புறமா 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு 22.5 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் நமக்கு தராங்க. அடுத்து அந்த ஃபோனில் வர கேமரா பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் 2 கேமரா டம்மி கேமரா, சுத்தமாக வேஸ்ட்டான கேமரா தான் சொல்லி ஆகணும். அது 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸும் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சரும். இந்த 2 கேமராவை தூக்கிட்டு ஒரு 500 ரூபா ப்ரைஸ் கம்மி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதை அவங்க பண்ணல. அது அவங்க பண்ணதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா நம்ம தான். ஃபோனோட பேக் சைடில் ஒரு கேமரா வச்சு லான்ச் பண்ண அந்த ஃபோன்ஸை யாருமே வாங்க மாட்டாங்க. இந்த ஃபோனில் கொடுத்துருக்க பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இந்த சென்சர் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ISOCELL GN1 சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் வருது. இந்த ஃபோனில் 1080p வீடியோஸ் 30 ஃப்ரேம் பர் செகண்ட்லாம் ஷூட் பண்ண முடியும். ஃபைனலாக நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 வேரியண்ட்டில் வருது. 4GB 64GB வேரியண்ட்டுக்கு 12,499 ரூபாயும், 6GB 128GB வேரியண்ட்டுக்கு 14,499 ரூபாயும் தான் வருது. இந்த ஃபோனோட ஃபர்ஸ்ட் சேல் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13 தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபோன் ஃப்ளிப்கார்ட், மீ ஸ்டோர் வழியாக நம்மளால் வாங்க முடியும். அப்புறமா இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸ்க்கான பேங்க் டிஸ்கவுண்ட் ஆஃபரும் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு POCO ஃபோன் வேண்டாம், ரெட்மியில் இருக்கிற ஏதாவது ஃபோன் போதுன்னு நினச்சிங்கன்னா இதே ஃபோன் தான் Redmi 11 Prime 4Gங்கிற பேரில் வருது. செப்டம்பர் 6 அதாவது இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க இன்னைக்கு தான் அந்த ஃபோனை லான்ச் பண்ணாங்க. ஓவரால் இந்த ஃபோனை பற்றி சொல்லணும், இந்த ஃபோனோட 4GB 64GB வேரியண்ட் 12,499 ரூபாய்க்கு வருது.
அந்த ஒரு ப்ரைஸில் இந்த ஃபோன் வர்த்துன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபோனில் இருக்கிற ப்ரொசஸர் தான் அதுக்கு மெயினான ரீசன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் இருக்கிறது எல்லாமே ஆவரேஜ்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஃபோனோட இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற வேறு ஆல்டர்னேட்டிவ் ஃபோன்ஸை பற்றி நான் சொல்கிறேன். மோட்டோட G31ங்கிற ஃபோன் தான். அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு AMOLED டிஸ்பிளே வருது. அப்புறம் 5000 mAhக்கான பேட்டரி இருக்குது. 20 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. மீடியாடெக்கோட G85 ப்ராசஸர் அந்த ஃபோனில் வருது. கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா வருது. 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸ், ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்குது. இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4GB 64GB வேரியண்ட்டுக்கு 10,499 ரூபாய் வருது. அடுத்த ஃபோன் பார்த்தீங்கன்னா Redmi 10 Prime. இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4GB 64GB வேரியண்ட்டுக்கு 10,999 ரூபாய் வருது. இந்த ஃபோனில் 6.5 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பஞ்சோல் டிஸ்பிளே தான் இதில் வருது. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா போக்கோ விட நல்ல டிசைன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. மீடியாடெக்கோட ஹீலியோ G88 ப்ராசஸர் தான் இந்த ஃபோனில் வருது. அப்புறமா 6000 mAhக்கான ஒரு பேட்டரி இருக்குது. 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 22 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் நமக்கு தராங்க. கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா வருது. 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸ், 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சர் வருது. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்ன 2 ஃபோனுமே நல்ல ஃபோன்ஸ் தான். இந்த ஃபோனும் நீங்கள் வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த M5ல வர G99 தான் பெஸ்ட்டு. நம்ம ஒரு புது பைக் வாங்குறோம், அது 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். அதுக்காக எப்பயுமே 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக முடியுமா? போக முடியாது இல்லையா? எப்பயாவது போனது தான். பெர்ஃபார்மன்ஸ்க்காக மட்டும் நீங்கள் G99 ப்ராசஸர் இருக்கிற M5 சூஸ் பண்ண வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். சப்போஸ் நீங்கள் போக்கோ M5ஓட 6GB 128GB வேரியண்ட் வாங்குறதா இருந்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் 14,499 ரூபா வருது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 11ங்கிற ஒரு ஃபோன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே வருது. 5000 mAhக்கான பேட்டரி வருது. அப்புறமா 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. டிசைனும் பார்த்தீங்கன்னா போக்கோ M5 விட பெட்டரான டிசைன் தான் அந்த ஃபோனில் இருக்குது. அந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4GB 64GB வேரியண்ட்டுக்கு 13,999 ரூபாய் தான் வருது. ஸ்டோரேஜ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அந்த ஃபோன் கொஞ்சம் நல்ல ஃபோனு தான். அப்போ நீங்கள் அந்த ஃபோனும் வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன்ஸில் எந்த ஃபோன் வாங்கணுங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா ஃபோன்ஸை நீங்கள் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு எந்த ஃபோன் பிடிக்குங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டுட்டு நீங்கள் அதே வாங்காதீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அந்த ஃபோனை மட்டும் எடுங்க. அப்போ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெட்மி பிராண்டிங்கில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுசாக 3 ஃபோன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. Redmi 11 Prime, Redmi 11 Prime 5G, அப்புறமா Redmi A1. இந்த 3 ஃபோன்ஸை பற்றின வீடியோஸ் நம்ம நாளைக்கு போடுவோம். அப்போ அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே ஈவினிங் 6 மணி ஆகும்போது வீடியோஸை பப்ளிஷ் பண்ணுவோம். என்னோட Instagram ஐடி நீங்கள் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் சம்மந்தமான எல்லா அப்டேட்ஸுமே நம்ம Instagram வழியாக தான் போஸ்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.